வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another episode of Vada London Arsenal Tamil podcast Game Week 27 ஓட ரிவ்யூ ப்ளஸ் 28 ஓட ப்ரீவியூ. மக்களே, தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்காருன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஏரியா மெனுவில் இருக்கிற பூக்கார பொம்பளை கூட சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் வந்து மிஸ்டர் விக்னேஷ், செல்சி ஃபேன். வெல்கம் பேக் ப்ரோ, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தவங்கள. தேங்க்யூ ஹேமந்த். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. கிரேட் டு பி பேக். எஸ் 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 சரி, செல்சியோட ஆரம்பிச்சிருவோம் ப்ரோ. இந்த வாரம் வந்து நீங்கள் வந்து செல்சி வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட் ஆன் த பேக் ஆஃப் த கப் ஃபைனல் லாஸ் வர அகேன்ஸ்ட் லிவர்பூல். அதுக்கப்புறமா வந்து நடுவில் ஒரு எஃப்ஏ கப் கேம் இருந்தது, லீட்ஸ் அடிச்சிங்க. அதுவே வந்து ஒரு லீட்ஸ் எப்படி அடிச்சோங்கிறது கரெக்ட், அதுதான். ஸோ பட் உங்க கேமுக்கே போவோம். ஃபர்ஸ்ட் 2-2 ப்ரோ, பிரென்ட்ஃபோர்ட் வர்சஸ் செல்சி. நாட் அ கிரேட் பிரென்ட்ஃபோர்ட் டீம் பை த வே, அது சொல்லியே ஆகணும். பிகாஸ் பிரென்ட்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸாவே தே ஹவ் பீன் ரியலி பேட் ப்ரோ. லைக் அஸ் அன் உங்க கேம் ட்ரா, அதுக்கு முன்னால 3 கேம் லாஸ், அதுக்கு முன்னால ஒரு கேம் வுல்வ்ஸோட ஜெயிச்சானுங்க. ஸோ நீங்களே லாஸ்ட் 12 கேம்ஸ்ல அவங்களுக்கு 2 வின்ஸ் தான் இருந்ததுன்ட்டு அன்னைக்கு தான் கமெண்டேட்டர் சொல்லியிருந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிரென்ட்ஃபோர்ட் நீ சொன்ன மாதிரி இட்ஸ் நோவேர் நியர் நமக்கு தெரிஞ்ச அந்த பிரென்ட்ஃபோர்டே இல்லை. இது இட் வாஸ் நல்ல மேட்ச் ஃபார் செல்சி டு கம் பேக், அந்த பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு, அந்த லிவர்பூல் தோத்ததுல இருந்து அண்ட் லீட்ஸ கஷ்டப்பட்டு அடிச்சதுல இருந்து. ஸோ இந்த மேட்ச்ல கொஞ்சமாவது ஒரு சாலிடிட்டி காட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். நல்ல ஸ்டார்ட், ஆஸ் யூஷுவல் நல்ல ஸ்டார்ட் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஒரு மாதிரி டயர்ட் ஆயிடுறானுங்க. தே ரன் அவுட் ஆஃப் ஐடியாஸ். அது ஒரு டெம்ப்ளேட்டா தான் போயிட்டு இருக்கு இந்த சீசன். அண்ட் கோல்ஸ் கன்சீடிங் வந்துட்டு செல்சியால நிறுத்தவே முடியல அது அட் எனி காஸ்ட். அது எந்த டீமா வேணா இருக்கட்டும், பீட் மேன் சிட்டி, பீட் லீட்ஸ், ரைட்? அதுல பாரபட்சமே இல்லாம கோல் விட்டுட்டே இருக்காங்க. ஸோ அதை நீ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் நீ என்ன பண்ணினாலும் யூ வில் நாட் டூ எனி பெட்டர் அட் ஆல். அண்ட் இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங் ரிசல்ட் ஆக்சுவலா 2-2. இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இல்ல ரெசிலியன்ஸ் காமிச்சாங்க டு கம் பேக் ஃப்ரம் 2-1 டவுன் டு 2-2 எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஹவு டிட் வி பிளே த என்டையர் மேட்ச் அப்படின்னு பார்க்கும்போது தெர் இஸ் அப்சல்யூட்லி நோ இம்ப்ரூவ்மெண்ட் எந்த ஒரு ஆஸ்பெக்ட்லயுமே. சரி, so it was a disappointing result for Chelsea. Yeah. Bro, இந்த கேம்ல விசா ஒரு சரியான கோல் அச்சான் ப்ரோ. அதுதான் வந்து ஒரு பயங்கரமான ஹைலைட். ஆக்சுவலா சான்ஸே இல்லை. பட் எப்படியோ நீங்க கடைசியில 83rd மினிட் டிசாசி வந்து ஒரு என்ன சொல்றது, அதுதான் சொல்றேன், அது ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆயிடும். லைக் செல்சி வந்துட்டாங்க, 2-2 வந்துட்டாங்க, மேனேஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு. பட் அது வந்துட்டு என்டையர் மேட்சை ரிஃப்ளெக்டே பண்ணாது. லைக் அந்த அளவுக்கு பண்ணினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அண்ட் எல்லா வாரமும் இது ஒரு டெம்ப்ளேட்டா பேசிக்கிட்டே தான் இருக்கும். அண்ட் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்னே தெரியல. ஹீ சேயிங் த பிளேயர்ஸ் ஆர் டயர்ட் எல்லாம் சொல்றான். வி யூசுவலி பிளே ஒன்லி 1 மேட்ச் பர் வீக். இந்த ஒரு வாரம் தான் வந்துட்டு அந்த 2 மேட்ச் ஆயிடுச்சு. பட் அதர்வைஸ் பார்த்தா ஒரு வாரத்துக்கு ஒரு மேட்ச் தான் ஆடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மென்டாலிட்டி ஆஃப் லைக் வின் பண்றது அண்ட் 2 மேட்ச் 3 மேட்ச்லாம் இருந்தாலும் வந்துட்டு சேயிங் தட் பிளேயர்ஸ் ஆர் டயர்ட், அதெல்லாம் வந்துட்டு இப்படி பார்த்தா மேன் சிட்டி லிவர்பூல்லாம் என்ன சொல்லுவானுங்க. So if we want to be at that level abhinna, we have to play at that level. So there is no other option. Absolutely. Where do you stand on Mauricio Pochettino? For me, it's out for me. Yeah, abhinna for you மாத்திரம் இல்ல bro, நிறைய பேர் சொல்லிட்டாங்க நம்ம வர பாட்காஸ்ட்ல. ஆமா man, 8 months ஆயாச்சு. So what is your model அப்படின்னு கேட்டா தெரியல. அவன் என்ன சொல்றான், நான் வந்துட்டு கைசேடோ அண்ட் என்சோ வந்துட்டு ஸ்பேஸ கட் பண்றதுக்காக நான் வந்துட்டு இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படிங்கிறான். பட் வாட் இஸ் யுவர் ஓவரால் பேட்டர்ன் ஆஃப் பிளே என்ன? உன் ஃபர்ஸ்ட் டீம் 11 என்ன? அதுவே தெரிய மாட்டேங்குது. ஏன் பிளேயர்ஸ் ஆர் பிளேயிங் அவுட் ஆஃப் பொசிஷன்? முட்ரிக் நல்லா ஆடின மேட்ச்க்கு அப்புறம் ஏன் உட்காந்து வைக்கிற? இட் ஹஸ் ஹேப்பன் 2-3 டைம்ஸ். முட்ரிக் எப்பயாவது தான் நல்லா ஆடுறான், அது வேற விஷயம். அதுக்கு அப்புறமா நீ உட்காந்து வைக்கிற அப்படின்னா அந்த தாட் ப்ராசஸ் ஆஃப் லைக் இதுதான் என் ஃபர்ஸ்ட் டீம் 11. ஒரு 11ல 8 பேராவது கோர்னு இருக்கணும். அதுக்கப்புறமா யூ டூ சாப் அண்ட் சேஞ்ச், அதெல்லாம் பண்ணலாம். பட் எவ்ரி மேட்ச்க்கு வந்துட்டு ஒன்னு பேக் 3 ஆடுற, இல்லைன்னா கோல்வில லெஃப்ட் பேக்ல ஆடுற, சில்வெல லெஃப்ட் விங்ல ஸ்டார்ட் பண்ற, என்னன்னே புரியல எனக்கு. ஸோ ஐ திங்க் ஹி ஹஸ் லாஸ்ட் இட் மேன். ஸோ இப்போ ஒரு மாதிரி டெஸ்பரேட்டா ட்ரை பண்ற மாதிரி இருக்கு. அந்த என்னுடைய
பிளே இதுதான் அப்படிங்கறத காட்டுறதை தாண்டி ஏதாவது பண்ணி ஜெயிச்சணும் அப்படிங்கறதுனால மாதிரி தான் இப்போ இருக்கிற மாதிரி. ஸோ அதனால ஓகே ஓகே செல்சிக்கும் பிரென்ட்ஃபோர்டுக்கும் அடுத்த கேம்ஸ் பார்ப்போம். பிரென்ட்ஃபோர்ட் ஆக்சுவலாக கோ டு தி எமிரேட்ஸ். அது அந்த கேம் பார்க்கறதுக்கு முன்னால் குவிக்காக வந்து ஜஸ்ட் வாண்ட் டு டச் ஆன் ஆர்சனல் வர்சஸ் ஷெஃபீல்டு யுனைடெட். ஆர்சனல் ஷெஃபீல்டு யுனைடெட் அது வந்து அது எங்க ஆரம்பிக்கணும்னே தெரியல ப்ரோ எனக்கு. ஓனா போகுதுன்னு ஆரோட நிறுத்திட்டோமா கரெக்ட், அந்த மாதிரி தான் இருந்தது. பட் ஷெஃபீல்ட் ஆல்சோ வெரி புவர், மேட் இட் ஸோ ஈஸி ஃபார் ஆர்சனல். யூனோ சில சுச்சுவேஷன்ஸ்லாம் வந்து ட்ரையே பண்ணாமல் லைக் செகண்ட் தேர்ட் கியரில் தான் இருந்தோம் ஆர்சனல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் இட் வாஸ் டூ ஈஸி ஃபார் ஆர்சனல். அண்ட் யா ஷெஃபீல்ட் வெரி புவர் ப்ரோ, ரொம்ப மோசமான டீம். வி கேனாட் கெட் கேரிட் அவே வித் தட் ரிசல்ட். ஆனால் ஸோ அதுக்காக தான் வந்து அது சொல்ல வந்தேன். அண்ட் கம்மிங் பேக் டு ஆர்சனல் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட், மக்களே ஆல்சோ ஆர்சனல் வர்சஸ் ஷெஃபீல்ட் யுனைடெட் ஃபுல் ரிவ்யூ வந்திருக்கு ஆன் த சேனல். ஸோ ப்ளீஸ் டூ செக் தட் அவுட். கம்மிங் பேக் டு ஆர்சனல் வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட் எமிரேட்ஸில் ப்ரோ, இந்த கேம் வந்து போன வருஷம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நாங்கள் வந்து கடைசியில் அடித்தோம் கோல். அண்ட் இந்த கேமில் தான் அந்த விஏஆர் வந்து லைன்ஸ் ட்ராப் பண்ணல ப்ரோ டோனி கோலுக்கு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பயங்கர கான்ட்ரவர்ஷியலாக இருந்தது. யா ஐ டென்ட் லைக் இட் ஒன் பிட் அட் ஆல். என்னதான் வந்து நம்ம 8 பாயிண்ட்ஸ் கிளியரா இருந்திருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் would have helped, you know, it's Man City end of the day. So yeah, hopefully அந்த மாதிரி எரர்ஸ்லாம் நடக்காம I think this game should be a good game for Arsenal, especially வர ஃபார்ம் எல்லாருமே வந்து பயங்கர ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஸ்ட்ரைக்கரே இல்லாமல் ஆடிட்டு இருக்கோம். அது ஒரு டாக்கிங் பாயிண்ட் இருந்தது, எஸ்பெஷலி ஜான்வரி டிரான்ஸ்ஃபர் விண்டோவில். பட் உங்கால் காய் ஹேவர்ட்ஸ் என்னடானா எங்கெங்கேருந்து அடிக்கிறான் ப்ரோ, பக்காவா ஃபினிஷ்லாம் பண்ணுறான். எனக்கே ஷாக்கா இருக்குது. ஸோ யா ஹீஸ் ஹேவிங் அ டீசன்ட். ஆமா, நல்லா தான் ஆடிட்டு இருக்கான் ஆக்சுவலா. சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருந்தா அவனும் நல்லா தான் இருப்பான் போல இருக்கு. மேபி அதுதான். ஸோ இந்த கேம் எப்படி ப்ரோ பாக்குறீங்க? இந்த கேமை it should be an easy game for Arsenal. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது போன வருஷம் ஆடின பிரென்ட்ஃபோர்ட் டீம் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இப்பதான் பேசினோம் அதை. ஸோ ஜென்ரலா பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு அப்செட் கிரியேட் பண்ணுவாங்க, இல்ல டஃப் கேம் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டீம் இந்த வருஷம் கண்டிப்பா கிடையாது. யூனோ லைக் அந்த பேக் ஆஃப் வெரி புவர் ரன்ஸ் ஃபார் த பாஸ்ட் 13 கேம்ஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால. அண்ட் ஆர்சனல் ஜான்வரிக்கு அப்புறமா எவ்வளவு 34 கோல்ஸோ அதை அடிச்சிட்டாங்களாம். மான்செஸ்டர் யுனைடெட் என்டையர் சீசனே 37 கோல்ஸ் தான் அதை அடிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பார்த்தேன். ஆமா, 31 and 37. ஓகே. ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஆர்சனல் ஆர் ரியலி ஃப்ளைங் ஹை இப்போ. ஸோ இந்த ஃபார்ம்ல அட் ஹோம் இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி கம்ஃபர்டபுள் வின் ஃபார் ஆர்சனல் என்னை பொறுத்த வரைக்கும். இட் குட் பி சம்திங் லைக் 3-0 or 3-1 ஃபார் மீ. எனக்கு வந்து ஐ திங்க் எனக்கு மெயினா வந்து ப்ரோ கெட் த ஜாப் டன், கீப் அ க்ளீன் ஷீட், கெட் த 3 points. அதுதான் நான் எதிர்பார்க்குறேன். ஐ வில் சே மேபி ஐ திங்க் வில் வின் திஸ் 2-0 நினைக்கிறேன் ப்ரோ. 2-0 அப்படிதான் ஜெயிப்போம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேபி ஜாஸ்தியா கூட இருக்கலாம். பட் ஐ ஜஸ்ட் கோ லிட்டில் நினைச்சா கோல் அடிக்கிறீங்களா? அதுதான் இப்போ தெரியுது, அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கற மாதிரி. ஆமா கரெக்ட். இப்போ 2ஓட முடிச்சுப்போம். சோ மக்களே, இந்த ப்ரிவியூ எபிசோட் வந்து ஷுட் கம் அவுட் அடுத்த 2 நாள்ல வரோம்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட். செல்சி கேம் போவோம் ப்ரோ. செல்சி பத்தி தான் பேசணும். ட்ரா 2-2 வர்சஸ் பிரென்ட்ஃபோர்ட். செல்சி வர்சஸ் நியூ கேசல் ப்ரோ. நியூ கேசல் just before going to the game, நியூகாசில் பத்தி லைட்டா டச் பண்ணுவோம். நியூகாசில் பிளேட் உல்வ்ஸ் அட் ஹோம். அவங்களும் வந்து என்ன சொல்றது, நாட் த பெஸ்ட் ஃபார்ம். பாத்தீங்கன்னா எங்களோட தோத்தானுங்க நடுவில். எங்களோட தோத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நடுவில் பிளாக்பர்ன் ரோவர்ஸோட வந்து ஒரு ட்ரா வந்திருக்கு. அண்ட் பட் எப்படியோ பெனல்டிஸ்ல ஜெயிச்சிட்டானுங்க FA Cup 5th roundல. அண்ட் தே பீட் உல்வ்ஸ் அட் ஹோம். பட் இட்ஸ் அ வெரி மிக்ஸ்ட் நியூகாசில் சைட் ப்ரோ. எனக்கு வந்து லைக் நத்திங் லைக் த நியூ கேசல் ஆஃப் லாஸ்ட் சீசன். அண்ட் ரொம்ப ப்ரோ எங்களோடலாம் வந்து ஒன்று வந்து நாங்கள் வந்து வி மேட் தம் லுக் வெரி ஆவரேஜ். அண்ட் ஒரு த்ரெட்டு கூட இல்லை ப்ரோ. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லலாம் ஷார்ட்டே எடுக்கல ஆக்சுவலாக, லைக் நாட் ஈவன் அ ஷார்ட். ஸோ திஸ் இஸ் அட் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஸோ என்ன வேணாலும் நடக்கலான்னு சொல்ல மாட்டேன். ஐ மீன் டு யூ திங்க் யூ ஹாவ் தி அட்வான்டேஜ் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜில் விளையாடுறதுனால? கரண்ட் ஃபார்ம்ல எனக்கு ஹோம் அவே ரெண்டுத்துலயும் பெரிய டிஃபரன்ஸே இல்ல மேம். சீரியஸா வெரி ஆனஸ்ட், ஈவன் தோ ஐ அம் a Chelsea fan, இந்த மாதிரி பேசுறதுக்கு எனக்கே வெறுப்பா தான் இருக்கு. பட் இட்ஸ் த ரியாலிட்டி, இட்ஸ் தி ட்ரூத். கரெக்ட். ஆமா. சோ அப்படி பார்க்கும்போது ஒன் திங் இஸ் லைக் நியூ கேசல் போன சீசன் இருந்த மாதிரியோ இல்ல இந்த ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ல கூட இருந்த மாதிரி இப்போ இல்ல. அட்லீஸ்ட் லாஸ்ட் 15-16 கேம்ஸா இல்ல. ஸோ
பட் ஐ டோன்ட் திங்க் லைக் டில் பி அ பிக் கேம் சேஞ்சர் ஃபார் செல்சி. இதுல வந்துட்டு டக்குன்னு ஏதாவது மாத்திருவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இட்ஸ் ஹார்ட்லி பீன் வாட் 6 days, 5-6 யா days we played last. ஸோ இவ்வளோ நாள் காட்டாததை இப்போ என்ன காட்டுவாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த மேட்ச் ஹோப்ஃபுல்லி ஆஸ் அ செல்சி ஃபேன் ஐ ஹோப் வி வில் வின். பட் பட் ரியாலிட்டின்னு பார்த்தா ஐ திங்க் இட் வில் பி லைக் அ 1-1 draw. ஏன்னா ரெண்டு டீமுமே தே ஆர் நாட் கேபிட்டலைசிங் தேர் ஆன் நாட் குட். அதர்ஸ். ஆமா, அதனால இருக்கும்போது ஹூ மேக்ஸ் லெசர் மிஸ்டேக்ஸ் அண்ட் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அடிச்சிருவாங்களா. ஏன்னா ஐ டோன்ட் திங்க் திஸ் வில் பி லைக் அ வெரி ஓப்பன் கேம் ஆர் எனிதிங். அந்த ஆமா. மாதிரி இருக்குமா எனக்கு தெரியல. ஸோ மேட்டர் ஆஃப் சான்சஸ், ஹூ டேக்ஸ் தட் சான்சஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வில் பி அ ட்ரா 1-1. Yeah, I think so too. I think it will be the same. போன வருஷம் ஹெட் டு ஹெட் பார்த்துட்டு இருந்தேன். போன வருஷம் 1-1 draw at எங்க ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ். ஓகே, ஸோ அதே தான் நடக்கும் நானும் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அப்படிதான் பிகாஸ் போத் ஆர் நாட் வெரி குட் ஃபார்ம் ஆக்சுவலா. ரெண்டு பேருமே கொஞ்சம் போரா தான் இருக்கிறீங்க ஃபார்ம் வைஸ். ஸோ ஐ திங்க் யூ கேஸ் வில் செட்டில் ஃபார் ட்ரான் தான் தோணுது. ஆமா. அண்ட் யா அவங்களும் நிறைய பிளேயர்ஸ் மிஸ் பண்றாங்கல்ல இப்போ. தே டோன்ட் யா ஹேவ் ஈசாக், வில்சன் எல்லாம். ஸோ பட் ஐ ஆமா திங்க் ஆமா. ஈசாக் இஸ் பேக். ஐ எம் நாட் ஷூர். பட் ஐசக் எங்களோட ஆடினா, வுல்ஸோட ஆடினான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் மேபி ஆடி இருப்பான் தெரியல. பட் அவன் கூட கொஞ்சம் நாட் ஃபுல்லி ஃபிட் ப்ரோ. இன் அண்ட் அவுட் ஆஃப் த டீம் தான் அவனும். ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து லெட்ஸ் கோ டு எவர்டன் வர்சஸ் வெஸ்ட் ஹாம் ப்ரோ. 1-3. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து 90th மினிட்டுக்கு முன்னால வந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் ஐ சா இட் வாஸ் 1-1 பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா 91st மினிட்ல ஒரு கோல், 95th மினிட்ல ஒரு கோல். ஸோ வெஸ்ட் ஹாம் வந்து கடைசி 5 நிமிஷத்துல ஜெயிச்சிருக்கானுங்க. அண்ட் வெஸ்ட் ஹாம் ப்ரோ, கிரெடிட் டு தம். ஏன்னா அவனுங்க வந்து தேவர் ஆல்சோ இன் அ பேட் ஃபார்ம் ஆக்சுவலா லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா. யூனோ இதோ எவர்டனோட ஜெயிச்சிட்டானுங்க, பிரென்ஃபோர்டோட ஜெயிச்சானுங்க. இப்போ அதுக்கு ஒரு 3-4 முன்னால கேம்ஸா நல்லா பிக்கப் போயிட்டாங்க. ஆமா, அதுக்கு முன்னால வந்து ஒரு 3 கேம் தோத்தானுங்க. எங்களோட பாவம் அடி வாங்கினானுங்க நடுவுல. ஸோ யா வெஸ்ட் ஹாம் வந்து ஐ மீன் ஸ்லோலி பிக்கிங் அப் சம் ஃபார்ம்னு சொல்லிக்கலாம். ஜாரெட் போவன் இஸ் ஸ்டார்டிங் டு அந்த என்ன சொல்றது, அவன் ஸ்ட்ரைக்கரா ஆடுறானா. ஐ மீன் இட் சீம்ஸ் டு பி ஒர்க்கிங். நாட் த பெஸ்ட். ஐ திங்க் ஸ்டில் தே ஆர் மிஸ்ஸிங் அ ஸ்ட்ரைக்கர். அவன் ஹீஸ் பெட்டர் ஆன் த விங்ஸ் தான் தோணுது. பட் ஏதோ ஒன்று பேக்கெட்டா இஸ் பேக் இன் த டீம். ஐ திங்க் தட்ஸ் வாட் இஸ் ஹெல்பிங். ஸோ யா, எனிதிங் நான் டு அந்த ஆட் மேட்ச் அந்த கேமுக்கு? அந்த கேம் நான் ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்தேன். ஓகே. ஆரியோலா எந்த நாளும் இல்லாம திடீர்னு பெனால்டி சேவ் பண்ணிட்டான். ஆமா, பட் கரெக்ட். இட் குட் ஹவ் பீன் டிஃப்ரெண்ட், லைக் அந்த பெனால்டி சேவ் பண்ணாம இருந்தா. பட் நீ சொன்ன மாதிரி வெஸ்ட் ஹாம் ஃபார்ம்ல இல்லைனாலும் இந்த லாஸ்ட் 3-4 கேம்ஸ் வந்து ஒரு மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா. அண்ட் ஓகே, எவர்டன் பீட் பண்ணது வந்துட்டு இட் வாஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் தான். இப்போ நம்ம ப்ரிவியூல பேசியிருந்தோம்னா வந்துட்டு வெஸ்ட் ஹாம் தான் ஜெயிப்போம் தான் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஒன்லி திங் இஸ் லைக் வெஸ்ட் ஹாம் இஸ் கண்டினியூங் தர் ஃபார்ம் அட்லீஸ்ட் நவ் இந்த பாஸ்ட் 3-4 கேம்ஸ். அது ஒன்று தான் எனக்கு. ஆமா. யா ஸோ ரெண்டு டீமுக்கும் பார்ப்போம் ஃபிக்ஸ்சர்ஸ் இந்த வாரம். எவர்டனுக்கு வந்து எவர்டன் கோ டு ஓல்ட் ட்ராஃபோர்ட், மேன்செஸ்டர் யுனைடெட். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் லுக்கிங் இன் டு தட் கேம், நம்ம மேன்செஸ்டர் டாபி பற்றி பேசுவோம். நம்பால் எரிக் டென் ஹாக் அண்ட் ஹிஸ் பாய்ஸ் கோயிங் டு எட்டிஹாட் ஸ்டேடியம். அண்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு, அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை டீமு, வி வர் வெரி கூச்சமேலாம் க்ளோஸ் தான். சொல்லியிருக்கான். சொல்லியிருக்கிறான் அவன். அதுதான் நானும் நினைச்சேன். டேய் எப்புட்றா இப்படிலாம் பேசுற? லைக் லிட்ரலா ராஷ்ஃபோர்டோட ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ். பட் அவன் வந்து ஹேட்ரிக் அடிச்சிருக்கணும், அது வேற விஷயம். அவனுக்கு இருந்த சான்சஸ் ப்ரோ. எக்ஸ்ஜி பாருங்க ப்ரோ, 3.33 ப்ரோ ஃபார் மேன்செஸ்டர் சிட்டி. 27 ஷாட் இன்னொரு வச்சிருக்காங்க. ஸ்டாட்ஸ் பாத்தியா? பொசஷனோட இவங்களோட ஷாட்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்ட்டு. ஆமா, மேன் கரெக்ட். சிட்டிஸ் ஷாட்ஸ் ஆர் மோர் தென் மேன்செஸ்டர் யுனைடெட்ஸ் பொசஷன். யா ஸோ யா அவன் 1-0 ரிடிகுலஸ். போயிட்டதுனால ஹி சேயிங் தட் வி வர் பிரிட்டி க்ளோஸ் அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்லேயே ஆமா, கோல் அடிக்காம 3-0 போயிருந்தா என்ன சொல்லியிருப்பான்னு எனக்கு தெரியல சீரியஸா. அதுதான் அதுதான் அது சொல்லுங்க கரெக்டா. இட் வாஸ் ப்ரோ. எனக்கு வந்து அந்த ஒரு கோல் போனதுக்கு அப்புறமால நான் யோசிச்சுட்டே இருந்தேன், டே எப்படா ஆட போறீங்க? லைக் ஃபுல்லா படுத்துட்டானுங்க பின்னால. அண்ட் நாங்க ஒரு பண்ண அதே 2 தப்ப அவங்க பண்ணாங்க. ஆமா ப்ரோ, ஒரு 2 சான்ஸ் இருந்தது ப்ரோ. ஆனா இவனுங்க எடுக்கல. they didn't take the அந்த chances. ஒன்னு ராஷ்வர்ட்லாம் வந்து அந்த ராஷ்வர்ட் போயிட்டான். தலையில என்ன கண்ட்ரோல் பண்றது? பண்ணாம கால்ல ஸ்டோரி ஆஃப் படாம. ராஷ்வர்ட் அதுதான். ஒரு பயங்கரமான ஒரு கோல் அடிப்பான், ஒரு சப்ப சான்ஸ் விட்டுருப்பான். தட்ஸ் தி ஸ்டோரி ஆஃப் ராஷ்வர்ட். அண்ட் யா தோத்துட்டானுங்க 3-1. பட் லெட்ஸ் கம் பேக் டு ஓல்ட் ட்ராஃபோர்ட். ஒரே பாயிண்ட்
நாங்க 65th மினிட்ல பண்ணதே தப்புன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் டைம் நாங்க பேசினப்போ. ஐ திங்க் நான் பாட்காஸ்ட்ல பேசினேன். அப்போ 60th மினிட்ல இருந்து டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் 1-0 லீடான்ட்டு. இவனுங்க 30th மினிட்ல இருந்தே அதை ட்ரை பண்ணினா இட்ஸ் அப்சல்யூட்லி நாட் கோயிங் டு ஒர்க். அதுவும் அவங்க இல்ல. என் ஃப்ரெண்டுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், ரொம்ப சீக்கிரமா கோல் அடிச்சிட்டீங்கடா அப்படின்ட்டு. ஹி வாஸ் வெரி ஹாப்பி கோல் அடிச்சிட்டாங்கன்ட்டு. பட் ஹீஸ் அ மேன்யூ ஃபேன். அவன்கிட்ட சொன்னேன், ரொம்ப சீக்கிரமா கோல் அடிச்சிட்டீங்கடா ரொம்ப அப்படின்னு. ஸோ சீக்கிரம் கரெக்ட். ஆமா. ஸோ அப்படி இருக்கும்போது நீ 30th மினிட்ல இருந்து யூ கேனாட் சிட் பேக் அண்ட் அந்த டீமும் இல்ல யுனைடெட்க்கு. ஆமா, இல்ல அது அட்லீஸ்ட் நீ சிட் பேக் பண்ணு, பட் உன்னோட கவுண்டர் அட்டாக்கிங் ஷுட் பி அட்லீஸ்ட் இன் வே தட் யூ ஆர் ஏபிள் டு அட்லீஸ்ட் ஒரு த்ரூ பால் போட முடியும், ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. அண்ட் உனக்கு இருக்கிற பிளேயர்ஸும் வந்து ஹவ் நாட் கான்ட்ரிபியூட்டட். அமராபாத் கொண்டு வந்தானா, கோல் அடிக்க கொண்டு வந்தானா, அவன் தப்பான டீம் கோல் அசிஸ்ட் பண்ணுகிறான் அவன். என்ன பண்றது? யா, சேட் ஸ்டோரி தான் அபவுட் மேன்செஸ்டர் யுனைடெட் வர்சஸ் மேன் சிட்டி. பட் தே கேன் டர்ன் இட் ரவுண்ட் ப்ரோ. ஏன்னா இந்த வாரம் வந்து தே ஆர் பிளேயிங் எவர்டன் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். ஸோ அண்ட் வித் தேர் ஹோம் ஃபேன்ஸ் அண்ட் எவர்டன் ப்ரோ, எவர்டன் கொஞ்சம் மொக்க டீம் ப்ரோ. லைக் என்ன வேணாலும் சொல்லுங்க, லைக் வேஸ்ட். ஆல்ரெடி இவனுங்க குடிசன்ல 3-0 அடிச்சிட்டானுங்க. லாங் டைம் ப்ரோ. எவர்டன் வந்து 2022ல அடிச்சிருக்கானுங்க ஆக்சுவலா மேன்செஸ்டர் யுனைடெட் குடிசன் பார்க்கல. பட் அதுக்கப்புறமா ஐ திங்க் யுனைடெட் ஒன்லி ஹவ் ஹேட் தி அப்பர் ஹேண்ட். அண்ட் யா, தெரியல. ஐ திங்க் இன்ஜுரிஸ்லாம் ஆனா பாத்தீங்கன்னா யுனைடெட் ப்ரெடிக்டே பண்ண முடியல. 2 மேட்ச் நல்லா ஆடினா கண்டிப்பா அடுத்த ஒரு 3 மேட்ச் சுமாரா ஆடுறாங்க. பட் ஆனா ஓல்ட் ட்ராஃபர்ட் எவர்டன் அப்படிங்கறதுனால ஐ திங்க் தே வில் கம் ஐ த்ரூ. திங்க் they'll win bro. இந்த கேம் ஜெயிச்சிருவானுங்க. ஏன்னா பயங்கரம் ஸ்க்ரூட்டினி மீடியால ஆக்சுவலா எரிக் டென் ஹாகுக்கு ஆஃப்டர் தி கேம். பிகாஸ் அவன் எப்படி பேசினதுனால தான், அவன் என்ன அதுதான் பேசினதுனால யாராலையுமே தாங்கிக்க முடியல. ஆமா. ஸோ அதனால தான். பட் ஐ திங்க் ஜெயிச்சிருவானுங்க. ஐ திங்க் யுனைடெட் டு வின் 2-0ன்னு சொல்லி பண்ணானு. I think it will be a 2-1 to United. Okay, all right. Fine. Okay, next game வந்து I will go to West Ham's game because West Ham பத்தியோ பேசணும். West Ham versus Burnley at London Stadium. I think very good game bro for West Ham to get 3 points on the bounce. அவனுங்க யாரும் அந்த Burnley அவனுங்க ஒரு Burnley கொஞ்சம் கூட bro, மாற்றாங்களா? Burnley better than Sheffield bro. ஆனா அது ஒண்டி சொல்லிக்கலாம். அது ஒத்துக்கிறேன். ஆனா எந்த விதத்துலன்னு தெரியல. ஆனா 2 பேரும் வந்துட்டு வே பிலோ த லீக்ல தான் இருக்காங்க. They should not be here அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. இவ்வளவு மோசமா ஒரு ப்ரொமோட்டட் டீம் ஆடி நான் பார்த்ததே இல்ல. கொஞ்ச நாள் இருக்கு. ஆமா. There have been very poor teams Naarwich coming to the அது Premier வந்த League. போலாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. ஆமா. பட் இப்போ அட்லீஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல சொல்றேன், நம்ம வந்த டீம்ஸ் கொஞ்சமாவது ஏதாவது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் லூட்டனே வந்துட்டு நல்லா ஆடுறாங்க, பெட்டரா ஆடுறாங்க. See, they are losing games. பட் அவங்க ஒரு மேட்ச்க்கு 2 கோலாவது அடிக்கிறாங்க. They are putting up fight. அதெல்லாம். பட் ஓகே, எனிவே இந்த மேட்ச்க்கு வருவோம். வெஸ்ட் ஹாம் பர்ன்லி. யா, எதுவும் பெருசா மாற போறாமே தெரியல பர்ன்லி சைட்ல இருந்து. நான் அவங்க மேட்ச்லாம் பார்த்தது, ஐ மீன் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 பர்ன்லி போன வாரம் தோத்துருக்கானுங்க பை தி வே. ஜஸ்ட் வாண்டட் டு சே பர்ன்மத்தோட 2-0 தோத்துருக்காங்க. பர்ன்மத் 2-0. ஆமா. பட் யா, வெஸ்ட் ஹாம் ஐ திங்க் வில் வின் கம்ஃபர்டபிளி. வந்துட்டு ஐ திங்க் it will go like 2-0 or 3-0. ஓகே, அட் ஹோம் கட்னால தான் சொல்றேன். யா நானும் வந்து 3-0 தான் சொல்லிக்க போறேன். ஐ திங்க் நம்ம ஏஎஃப்சி பர்ன்மத் பத்தி பேசணும். ஸோ அவங்க அடுத்த வாரம் யார் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். ஏஎஃப்சி பர்ன்மத் பிளேயிங் ஷெஃபீல்ட் யுனைடெட். ஸோ அட் வைட்டாலிட்டி ஸ்டேடியம். ஸோ அவனுங்களும் வந்து ஃபீஸ்டிங் தான். ஆமா, அவங்க நல்லா ஆடுறாங்க பர்ன்மத். இப்போ இந்த புது கோச் வந்தாங்க போய் இரியோலா, அவன் வந்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஆடுறாங்க. அண்ட் யா, ஷெஃபீல்ட்ங்கறதுனால இட் வில் பி கோல் ஃபெஸ்ட் தான் கண்டிப்பா. நீ சொன்ன மாதிரி டபுள் கேம் வீக்னு நினைக்கிறேன் பர்ன்மவுத். ஆக்சுவலா they have 2 games இந்த வீக் மேபி. யா, இல்ல ஆமா, அதான் நான் FPL ல பார்த்திருக்கேன், அதனால தெரியும் எனக்கு. சோ they have 2 games இந்த வீக். அண்ட் ரெண்டாவது கேமுமே ஈஸி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அகைன்ஸ்ட் லூட்டன். ஸோ எனிவே இந்த கேம் பத்தி பேசணும்னா இட் வில் பி லைக் ஈஸிலி ஒரு 3 கோல்ஸ் போயிடும்னு நினைக்கிறேன். போர்ன்மவுத்ங்கறதால நான் 3ன்னு நிறுத்திக்கிறேன். வேற ஏதாவது கொஞ்சம் பெரிய டீமா இருந்தா கூட நான் 4-5 சொல்லியிருப்பேன் ஷெஃபீல்டால. பட் யா, இட் வில் பி an easy win for இதுதான் போர்ன்மவுத். நானும் அதான் நினைக்கிறேன். ஐ திங்க் போர்ன்மவுத் ஆர் a well coached team, so they know how to play. யா, I'll say நான் வந்து கொஞ்சம் க்ளோஸா போறேன் bro. I'll say maybe க்ளோஸ்ல 3-1 ஷெஃபீல்டுக்கு ஒரு கோலாவது கொடுப்போம்னு சொல்லிட்டு. So I'll say 3-1 to எங்க வரும் தெரியல, ஓன் கோல் போனதான் உண்டு. கரெக்ட் தான், ஐ அக்ரி.
ஃபைன். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் சி ஃபுல்ஹம் பிரைட்டன் ப்ரோ. எனக்கு 3-0 ஃபுல்ஹம் வர்சஸ் பிரைட்டன் நான் எதிர்பார்க்கல ப்ரோ. பிரைட்டன் ப்ரோ, பிரைட்டனும் வந்து ஆன் நாட் த பெஸ்ட் ஃபார்ம் ஆக்சுவலி. பயங்கரம் அப் அண்ட் டவுனா இருந்திருக்கானுங்க. அதுக்கு முந்தின கேம் வந்து உல்ஸோட 1-0 தோத்தானுங்க. ஒரு டிரா அதுக்கு முன்னால தான் ஷெஃபீல்டு தான் அடிச்சானுங்க 5-0. அண்ட் ஸ்பர்ஸோட ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அது வந்து தேவையில்லாம அந்த கேமை தோத்தானுங்க 2-1. ஸோ பிரைட்டன் தெரியல ப்ரோ. லைக் டெசர்பி வந்து ஐ டோன்ட் நோ ப்ரோ. லைக் எனக்கு தெரியல. ஐ டோன்ட் நோ ஹவ் டு அவன் ரீட் ரொம்ப ஹிம் as a ட்ரை manager. பண்றானோன்னு தோணுதுல, வித் பிளேயர்ஸ் அண்ட் பிளேயர் சேஞ்சஸ் அண்ட் எல்லாமே. இப்போ அதுவும் இருக்கு. லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ் நீ சொன்னாமே அந்த கிராஃப் கீழே தான் போயிட்டு இருக்கு. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லயும் சரி, ரிசல்ட்ஸ்லயும் சரி. அண்ட் அவங்களுக்கு அந்த இவனோட இம்பாக்ட்லாம் குறைஞ்சு போச்சு. மிட்டோமா அவனோட இம்பாக்ட்லாம் குறைஞ்சு போச்சு. இல்ல அவனும் பாவம் இன்ஜூர் ஆயிட்டான் நடுவுல. சோ ஹீஸ் பீன் இன் அண்ட் அவுட். பட் யா அவ்வளோ இம்பாக்ட் இல்ல நீங்க சொல்ற மாதிரி. பெட்ரோ ரொம்ப ஆடுவான்னு நினைச்சாங்க, பட் ஹீ டிட்ன்ட் கம் த்ரூ. அவங்களோட ஃப்ரண்ட் பிளேயர்ஸ்லாம் ஏதோ மாத்திட்டே இருப்பானே. போனோ வந்துட்டு இன்னொருத்தன் யாரு ஹெச்ல ஏதோ ஒரு பேர், சின்ன பையன் ஒருத்தன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிஃபென்ஸும் வந்து அவ்வளோ சாலிடா இல்லை. அடிங்கரா சொல்றீங்களா? அடிங்கரா இஸ் a good player. ஃபாட்டி, அன்சு ஃபாட்டி. ஆன்சோ ஃபாட்டி. ஸோ அண்ட் அவன் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ட்ரை பண்றான்னு நினைக்கிறேன். லைக் அந்த பியூட்டிஃபுல் ஃபுட்பால் தான் ஆடணும், அந்த ஆஸ்பெக்ட்லயே அவன் யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். அவன் ரீசெண்டா கூட சொல்லியிருக்கானே, ஐ டோன்ட் வரி அபவுட் ரிசல்ட்ஸ் ஆர் ட்ராஃபிஸ், ஐ ஒன்லி வாண்ட் டு என்ஜாய் த கேம். ஸோ இதுல வர செல்சி வந்துட்டு டெசர்பிக்கு போவானான்லாம் ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. ஆமா. I don't know whether Deserby will work at Chelsea again. இன்னொரு கேஸ் ஆஃப் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங் மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணும். It is no different to our current situation. Yeah, கரெக்ட். அதுதான் நானும் நினைக்கிறேன். பட் யா, திஸ் வாஸ் a freak result bro. freakன்னு சொல்ல மாட்டேன், unexpected result. ஈஸியா ஜெயிச்சாங்க. அதுக்கு முந்தின மேட்ச் பாத்தியா, ஃபுல்ஹாம் பீட் யுனைட்டட் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் 2-1. சோ ஃபுல்ஹாமும் வந்துட்டு அப்பப்போ குட் ஃபார்ம், நல்ல த்ரெட் காமிக்கிறாங்க. ஆமாமா. சோ இட் வாஸ் ஓகே. பட் 3-0 கொஞ்சம் ஜாஸ்தி தான் சொன்ன மாதிரி. மேபி ஒரு 2-0 2-1 அப்படிலாம் க்ளோஸா ஜெயிச்சிருந்தாங்கன்னா இட்ஸ் அக்செப்டபிள் சொல்லலாம். பட் இந்த பிரைட்டன் டீம், ஃபுல்ஹாம் டீம் 3-0 இட் வாஸ் a bit over. பட் இந்த ரெண்டு டீமுக்கும் ஃபிக்சர்ஸ் பார்ப்போம். ஃபுல்ஹாம் வர்சஸ் வுல்வ்ஸ். வுல்வ்ஸ் தான் சொன்னோம், they already lost to Newcastle. But they go to the Molineux. Can Fulham make 3 wins in 3? I think yes. You think so? Okay. Yes. The Fulham is kind of for my இப்ப திடீர்னு ஸ்பிரிட்டடா இருக்காங்க. நடுவுல நம்ம பேசணும், நம்மளோட பாட்காஸ்ட்லயே தான் பேசினோம். மேபி ஒரு 10th to 15th வீக்னு நினைக்கிறேன். அவ்வளவுலாம் பெருசா ஆடல மேன் அப்படின்னா அந்த வீக்கே 5-0 அடிச்சாங்க. ஞாபகம் இருக்கா? ஆமா, ஞாபகம் இருக்கு. சோ பட் அதான் திருப்பி அந்த ஸ்பிரிட் இஸ் பேக்னு நினைக்கிறேன் ஃபுல்ஹாம். ஓகே, நீங்க என்ன ப்ரெடிக்ஷன் அப்போ? I think it will be a 1-2 Fulham. 1-2 to Fulham. ஓகே, நான் வந்து 1-0 போறேன் டு Wolves. டிஃபரெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு I'll go 1-0 to Wolves. Molineux வர. so I'm giving that as a benefit of the doubt. அடுத்த கேம் வந்து MX Arenaல Brighton versus Nottingham Forest. Nottingham Forest பெருசா இம்ப்ரூவ்லாம் அவ்வளோ ப்ரோ. அண்டர் இவன் 99th மினிட்ல தோத்துருக்கானுங்க. லாட் ஆஃப் கான்ட்ரவர்சி அந்த கோலுக்கு, as you know. அத பத்தி தனி பாட்காஸ்டே பேசணும் மேம். அவனுங்க ரொம்ப ரொம்ப ஏமாத்திட்டாங்க இந்த வருஷம் அவனுங்க. கரெக்ட். யா, லிவர்பூல் வர்சஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் 99th மினிட்ல அடிச்சுக்கிறான் டார்வின் யூனிஸ். அண்ட் யா, there was definitely lot of controversy கோலுக்கு. அண்ட் யா, சேர்மன்லாம் வந்துட்டான் பிச்சுக்கு. ஸோ பயங்கரமா ஆயிடுச்சு. அது பெரிய கான்ட்ரவர்சி தான் அது. ஆமா, பட் இந்த கேரி நெவில் தான் பேசிக்கானே 90 செகண்ட்ஸ் முன்னாடி கொடுத்த டெசிஷன்லாம் பத்தி நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. பட் 90 செகண்ட்ஸ் அவங்க அசால்ட்டா பால ஹோல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கேம் ஓவர் ஆச்சு. So you have to talk about it. It's a game changing moment, season defining moment. Result வர it's a season defining moment கூட இருக்கலாம். டெஃபினட்டா. So யா ப்ரோ, நானும் வந்து கொஞ்சம் சந்தோஷமா இருந்தேன், என்னடா லிவர்பூல் டிராப் பண்ணுவாங்களான்னு. பட் போன்ல ஆப்ல பார்த்தேன் 90+9 டார்வின் யூனிஸ். வாவ், ஓகே ஃபைன், we cannot expect other teams to do us favors ன்னு யோசிச்சா அப்பதான். பட் இந்த வாட்டி எப்படின்னே தெரியல மேன். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஃபார் தெம்ங்கற மாதிரி தான் இருக்கு. லைக் அதுவும் பிளண்டர்ஸ். அப்படியே அப்படியே ப்ரோ சொல்லாதீங்க, அப்புறமா நம்ம டார்கெட் பண்றோம்னு சொல்லிடுவானுங்க. உனக்கு வேணா வந்துட்டு லிவர்பூலோட காம்படிஷன் இருக்குங்களா? நான் எதுக்கு சொல்ல போறேன், பட் பாக்குறதுதான் சொல்றேன். ஆமா, இல்ல சும்மா தான் சொன்னேன்.
But coming back to Brighton versus Nottingham Forest, bro. In the game, I think one way only I see. I think Brighton winning this game. I'd say 2-1 to Brighton னு சொல்லிக்கிறேன். ஆமா, பழைய பிரைட்டன்னா 4-0 அதெல்லாம் சொல்லலாம். இந்த பிரைட்டன் வந்துட்டு ஐ திங்க் 2-1 or 2-0 இஸ் ஃபேர். 2-0 நான் சொல்றேன். டெஃபினெட்லி அதுதான் நானும் நினைக்கிறேன். அடுத்த கேம் வந்து let us go to Crystal Palace versus Luton. ப்ரிவ்யூ பண்றதுக்கு முன்னால I want to talk about Spurs versus Crystal Palace at Tottenham Hotspur Stadium. Palace முதல் கோல் அடிச்சிட்டானுங்க. எஸ்ஏ நல்லா அடிச்சிட்டான், ஃப்ரீ கிக் சூப்பரா ஆச்சான். அதுக்கப்புறமா வந்து வேர்னர்லாம் அடிச்சுக்கிறான் ப்ரோ முதல் கோல். அதுதான் ஷாக்கிங்கா இருந்தது. இந்த ஒரே வாரத்துல வேர்னர், டார்வின் நூனியஸ் அண்ட் இன்னொருத்தன் யாரோ ஒருத்தன் அடிக்காதவன் கோல் அடிச்சான். ஹேவர்ட்ஸ் தான் நினைக்கிறேன். இஸ் திஸ் ரியல் லைஃப்லாம் போட்டிருந்தாங்க. பட் யா ஆமா, வேர்னர் ஆடிக்கு ஒரு தடவை, மாசிக்கு ஒரு தடவை கோல் அடிக்கிறான். 3-1 ஜெயிச்சிட்டானுங்க கடைசி 3 அவங்க. ஆனா இந்த சீசன் we have to give it, man. இந்த சீசன் they are coming back a lot of games. இந்த லேட் கோல்ஸ் நிறைய அடிச்சிருக்காங்க. அட்லீஸ்ட் ஐ கேன் ரிமெம்பர் 3 or 4 games இந்த சீசன் மட்டும். So yeah, we have to give it to them. பட் ஸ்பர்ஸ் வந்து ஒரு ப்ரோஆக்டிவ் டீம் இல்லாம ஒரு ரியாக்டிவ் டீமா இருக்கிறானுங்க. அதுதான் வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. லைக் ஐ ஃபீல் லைக் Postecoglou is only doing what அடுத்தவன் என்ன பண்றான் அதுக்கு ஏத்த மாதிரி தான் he is doing it. ஹாஃப் டைம்க்கு அப்புறமா தான் அவங்க வேற மாதிரி ஆடுறாங்க. ஸோ அது நீ சொல்ற அப்சர்வேஷன் இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அதே மாதிரி ஆடினாங்கன்னா they will be an even better team. பட் அவங்க செகண்ட் ஹாஃப்ல தான் வந்துட்டு நீ சொல்ற மாதிரி they are adapting to how the opposition is playing rather than. So it means that first half they are not taking the control, right? So and அது இல்லாதனால தான். பட் at least the games have been good for them and they have got results. So yeah, இந்த வாரம் யாரோட? இந்த வாரம் பேலஸ் கேம் முதல்ல பாத்துறோம். பேலஸ் vs லூட்டன் டவுன். ஸோ லூட்டன் டவுன் அட் செல்ஹர்ஸ்ட் பார்க். புது மேனேஜர் வேறு ப்ரோ அவங்களுக்கு. பழைய ஐன்ட்ராக்ட் ஃப்ராங்க்ஃபர்ட் மேனேஜர். அவர் வந்து யூரோப்பா லீக்லாம் ஜெயிச்சாரு ஃப்ராங்க்ஃபர்ட்டோட when they beat Rangers in the final. So he has got a good resume, but என்ன பண்ண முடியும் வந்து உனக்கு ஸ்ட்ரைக்கர்ஸ்லாம் வந்து மட்டேட்டா அந்த மாதிரிலாம் இருந்தா என்ன பண்ணுவான் அவன்? கஷ்டம் தான். ஆமா, பட் இந்த வாரம் லூட்டன்கிறதுனால, ஆனா லூட்டனுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் டு. அதுதான் நான் யோசிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லா டீமோடையும் க்ளோஸா வந்துட்டு இந்த லாஸ்ட் மினிட்ல கோல் கன்சீட் பண்ணது. ஈவன் வித் ஆர்சனல் ரைட் 4-4 ஆச்சுல்ல. ஸோ அது எங்களோட நல்லா இருந்தாங்க. தே ட்ரை டு கம் பேக். லாஸ்ட் கேம் கூட 2-2ல இருந்து தே லாஸ்ட் 3-2 அகைன்ஸ்ட் ஆஸ்டன் வில்லா. ஸோ அந்த க்ளோஸ் மார்ஜின்ஸ் இருக்கிறதுனால தே ஹவ் பீன் ரியலி அன்லக்கி. பட் இந்த கேம் வந்துட்டா இஃப் தே கேன் பி a little more careful, இந்த கிறிஸ்டல் பேலஸ் டீம் நம்ம எப்பவுமே பேசிருக்கோம். ஆமா, நம்ம எப்பவுமே பேசிருக்கோம் they will never score more than 2 goals, right? Crystal Palace 2 பெரிய விஷயம். அதான் never more than that. So 2 வந்துட்டு at max. So if Luton is more careful in the game, is a good chance for them. Yeah, I want Luton to win and I'm going to say Luton. நான் Luton win சொல்ல போறேன். I'll say Luton 2-0 சொல்றேன் லூட்டனுக்கு. I was going to say 1-2 to Luton. Okay, all right. நம்ம வந்து இந்த ஆஸ்டன் வில்லா ஸ்பர்ஸ் கேம் பார்க்கறதுக்கு முன்னால யூ ரைட். லூட்டன் வந்து போன வாரம் வந்து ஆஸ்டன் வில்லாவோட தோத்தானுங்க. லாஸ்ட் மினிட்ல தான் தோத்தானுங்க. 89th மினிட் வந்து லூக்கஸ் டிக்னி வந்து கோல் போட்டான். பட் நல்லா ஆடினானுங்க. நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லா கேமும் நல்லா ஆடுறானுங்க. கொஞ்சம் கேம் மேனேஜ்மெண்ட் ப்ரோ, ஒழுங்கா அது மேனேஜ்மெண்ட். 88 மினிட் வந்துட்டோம், லெட்ஸ் ஜஸ்ட் பிளே ஃபார் அ பாயிண்ட். அந்த மாதிரி I like Rob Edwards also. I think Rob Edwards வந்து நல்லாவும் பேசுறாரு. லைக் போஸ்ட் மேட்ச் எவ்ரிதிங், he is not complaining nothing. இதுதான் எங்களோட லெவல், this is what we can do. அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. அதனால சொன்னேன் they have to be a little more careful அப்படின்ட்டு. Like அதுதான் அந்த கேம் மேனேஜ்மெண்ட். கொஞ்சம் மெச்சூரிட்டி தேவை ஸ்குவாட்ல. hopefully they can get that and they can stay in the league. But coming to the game, Aston Villa versus Tottenham Hotspur at Villa Park. Bro, Villa நடுவுல ஒரு ஸ்டம்பிள் இருந்தது. ஆக்சுவலா ஒரு 2 கேம் தோத்தானுங்க. ஒரு FA கப் கேம் உங்களோட, அப்புறமா யுனைடெடோட. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 கேம்ல மாத்திட்டாங்க. they changed their fortunes. So Spurs வந்து on the other hand லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒரே ஒரு லாஸ் தான், அந்த உல்வ்ஸோட தோத்தானுங்க. So but bro, Villa வந்து we cannot sleep on Villa and in the game could be very important bro. ஏன்னா
ஸ்பர்ஸ் வந்து ஜெயிச்சிட்டானுங்கன்னா தே வில் பி 2 points behind ஆஸ்டன் வில்லா. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கேம் ஃபார் ஸ்பர்ஸ் டு பி பேக் இன் த டாப் 4 ரேஸ். அண்ட் அட் த ஓகே. சேம் டைம் வில்லா ஜெயிச்சானுங்கன்னா தே வில் பி கிளியர், ஒரு 8 points கிளியர் ஆயிடுவானுங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபீட் ஃபார் வில்லா. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் who I want to win. ஸோ நீங்களே சொல்லுங்க. ஆமா, இந்த கேம் ரியலி எக்ஸைட்டிங் கேமா இருக்கும். சரியான கேம். கேம் ஐ திங்க் இட்ஸ் த செகண்ட் பெஸ்ட் கேம் ஆஃப் த வீக்னு நினைக்கிறேன். ஆமா அண்ட் ஸோ அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஹை ஸ்கோரிங் கேம். ஏன்னா ரெண்டு டீமுமே வந்துட்டு ஒரு மாதிரி அந்த ஃபிளாம்பாயன்ட் ஃபுட்பால் தான் ஆடுறாங்க. ஆமா அண்ட் அதனால ஐ எக்ஸ்பெக்ட் இட் டு பி ஹை ஸ்கோரிங் கேம். யூ வாண்ட் டு வின் யாருன்னு எனக்கு தெரியும். உனக்கு யார் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியும். பட் ப்ராக்டிகலி பார்த்தா ஆமா, ஹோம் டு ஆஸ்டன் வில்லா அப்படிங்கிறதுனால இட் வில் பி அ 3-2 வின் டு ஆஸ்டன் வில்லா. நானே ஓகே ஓகே ஐல் சே நான் 2-1 சொல்றேன். சிமிலர் தான், 2-1 ஸ்கோர் லைன் ஐல் சே டு ஆஸ்டன் வில்லா. லெட்ஸ் see what happens. let's see if Villa actually mean business இந்த வருஷம். ஐ திங்க் ஸோ. அடுத்த எஸ் மேன். ஆமா. I think so too. I think so too. நெக்ஸ்ட் கேம் வந்து the game of the weekend bro, Liverpool versus Manchester City. போத் டீம்ஸ் போன வாரம் வந்து கடைசி 10 minutesல ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ பயங்கரமான கேம் ஆன்ஃபீல்ட் ப்ரோ. எனக்கு வந்து இந்த கேம் எனக்கு ஐடியலான ரிசல்ட் வந்து ட்ரா ப்ரோ. எனக்கு Correct. ஐடியலான ரிசல்ட் ட்ரா. ஸோ நான் அதுதான் சொல்ல போறேன். ஐ எம் கோயிங் டு சே 2-2 ட்ரா. 2-2 draw. ஆமா, that's the best for Arsenal. Any draw, That's the any best for draw Arsenal. is Arsenalக்கு best அது. ஆமா, ரொம்ப கஷ்டம் நான் இதை ஆன்ஃபீல்ட்ல நாட் சொல்றது. அ குட் ரெக்கார்ட் பை த வே ஃபார் அதான் சொல்ல வந்தேன். சிட்டி. சிட்டிக்கு வந்துட்டு நாட் அ குட் ரெக்கார்ட். அதை ஃபோர்டனே இப்போ நேற்றுக்கு பேசியிருக்காங்க. we have not done well there அப்படின்ட்டு. ஐ ஐ ஆல்சோ திங்க் இட் மைட் பி அ draw ஆர் அட்வான்டேஜ் லிவர்பூல் தான் நான் நினைக்கிறேன். லைக் ஐ Okay. டோன்ட் ஹேவ் எனி கிளியர் ஃபேவரட்ஸ் ஆப்வியஸ்லி. பட் I think it will be a 1-1 draw to. I mean, எனக்கு 1-1 draw. எதுக்கு லிவர்பூல் எட்ஜ் பண்ண மாட்டாங்கன்னா ஐ டோன்ட் நோ how many players are back. அதுதான் எனக்கு தெரியல. They are missing a lot of players. சாலா They are இல்ல missing a இந்த lot of வாரம். players. ஆமா. சாலா ஸோ சாலா இல்ல இந்த வாரம். தெரியலையே திடீர்னு ஆடுவான் அவன். ஸோ ஐ டோன்ட் நோ. ஸோ அதனால தான் ஐ டோன்ட் நோ. ஐ ஃபீல் லைக் சிட்டி ஃபுல் டீம். ஸோ ஐ திங்க் பெஸ்ட் ரிசல்ட் ஃபார் ஈவன் லிவர்பூல் இஸ் ப்ராபப்ளி அ ட்ரா தான் தோணுது. ஐ ஸ்டிக் டு மை ட்ரா ப்ரெடிக்ஷன். நீங்க நான் 1-1 தான் நினைக்கிறேன். ஆமா, 1-1 தான் நீங்களும் நினைக்கிறேன். 1-1 தானா? ஏன்னா கோயிங் பை மேன் சிட்டிஸ் ரெக்கார்ட் தேர். அண்ட் இப்போ லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மேன் சிட்டி வந்துட்டு அந்த அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் மேன் சிட்டியா தெரியல. லைக் தே ஆர் ஒன்லி லைக் எங்களோட 1-1 ட்ரா பண்ணாங்க. அண்ட் அண்ட் இப்போ போன கேம் ஈவன் தோ த ஸ்கோர் லுக்ஸ் 3-1, இட் வாஸ் நாட் அன் ஆக்சுவல் 3-1 கேம். லைக் ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டாட்ஜியா தான் இருந்தாங்க. தே ஆர் நாட் பீங் கிளினிக்கல் in front of the goal especially. Okay. So அதுதான் 1-1 நான் நினைக்கிறேன். And Liverpool are also missing players. So you're right. I think bro, அதுதான் நானும் நினைக்கிறேன். We saved the best for the last actually. அது தவிர நம்ம எல்லா கேம்ஸும் பார்த்துட்டோம் ஆக்சுவலா அந்த வாரம். நானே ஷாக்கா இருந்தேன், என்னடா இவ்வளவு சீக்கிரமா முடிச்சிட்டோம். பட் எஸ், நம்ம எல்லா கேமும் பார்த்துட்டோம். ப்ரிவ்யூ தான் போயிட்டு தான் இருக்கேன். ப்ரிவ்யூவில் எல்லா கேம் பார்த்துட்டோம். அண்ட் ரிவ்யூலையும் எல்லா கேமும் பார்த்துட்டோம் நம்ம. ஸோ குட், நல்லா ஒரு குவிக் அனாலிசிஸ் கொடுத்துருக்கோம். பார்ப்போம் ப்ரோ. வெரி பிக் வீக் ஃபார் த பிரீமியர் லீக் டேபிள் ப்ரோ ஆக்சுவலாக இந்த வாரம். அதுதான் நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ கேம். I mean, season defining இருக்கலாம். லைக் if Liverpool wins or Man City wins, அவ்வளவுதான். I think அதுக்கப்புறம் இந்த கேம்க்கு அப்புறமா they will not stumble anywhere. Like இப்போ Man City ஜெயிச்சு மேல போயிட்டாங்க அப்படின்னா I don't see them coming down anywhere. Same case for Liverpool. So I think Arsenal வந்து win for Arsenal guarantee second position ன்னு நினைக்கிறேன், regardless of who wins or draws. I think in that game. If Arsenal wins. if Arsenal வந்து Brentford ஜெயிச்சதுக்கு அப்புறமா, because அங்க வந்து draw win யார் ஜெயிச்சாலும் வந்து regardless, I think the minimum will be second ன்னு தோணுது எனக்கு for Arsenal. Because we are 2 points behind Liverpool, 1 point behind City. So ஜெயிச்சா வந்து we go above someone regardless. And அங்க அந்த இருக்கிற ரிசல்ட்டுக்கு ஏத்த மாதிரி தான் எங்களோட. And Arsenal also play City later on. Yes, ஒரு கேப் இருக்கு ஆர்சனலுக்கும் சிட்டிக்கும். so that's there. அதான் பாப்போம். ஓகே, இந்த சீசன் ரியலி எக்ஸைட்டிங் சீசன். ஆமா, as a neutral எனக்கு வந்துட்டு எல்லா வாரமுமே செம சூப்பரா தான் இருக்கு. ஏன்னா
எவ்ரிபடி இஸ் லைக் நெக் டு நெக்ல இருந்துட்டே இருக்காங்க அந்த டாப் 3. ஸோ இட்ஸ் வெரி குட். யா இட்ஸ் பின் குட் ப்ரோ. ஒரு 3 ஹார்ஸ் ரேஸ் நான் தெரியல, எனக்கே ஞாபகம் இல்லை, லைக் பார்த்துருக்கானா இல்லையான்னு ஞாபகமே இல்லை. இட்ஸ் நைஸ் டு சி. இட்ஸ் நைஸ் டு சி தட் த தேர்ட் பிளேஸ் டீம் இஸ் ஆல்சோ புஷிங். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு ஆர்சனல் பத்தி அட்லீஸ்ட் சொல்லணும்னா. லைக் அடிக்க வேண்டிய டீமை நல்லா அடிச்சிட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் குட். வி ஆர் டூயிங் அவர் பார்ட். ஸோ லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். பார்ப்போம். இட்ஸ் குட் டைட்டில் ரேஸ். லெட்ஸ் சி வாட் ஹேப்பன்ஸ். அண்ட் விக்னேஷ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ. அண்ட் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங். ஆமா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. டேக் கேர். தேங்க்ஸ். பாய்.